हाय फ्रेंड्स इनके நம்ம चिकन कबाब எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் चिकन 1/2 kg அதுக்கு எடுத்துர்க்கேன் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் மிக்ஸில சேர்த்து நான் அரைச்சுக்க போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கட மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல நான் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் வீட்டு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் मंजल दूल 1/4 स्पून 1/2 स्पून उप्पु दूल गरम मसाला दूल 1/2 स्पून मिளகு சீரகம் தூள் இருந்தா நீங்க போட்டுக்கோங்க என்கிட்ட இல்ல அதனால நான் தனியாவே மிளகும் சீரகமும் சேர்த்தறேன் அதுக்கு தேவையான அளவு சும்மா ஒரு நீங்க வந்து தூளா இருந்தா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு 10 கொஞ்சமா half லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் கொஞ்சமா தயிர் முட்டை ஒரு முட்டை கருவேப்பிலை கொஞ்சம் இவ்வளவுதாங்க தேவையான பொருள் சிக்கன் கபாப் செய்யிறதுக்கு இது எல்லாத்தையும் இப்ப வந்து மிக்ஸில நல்லா பேஸ்டா நான் அரைச்சு எடுத்துட்டு வரேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இதல நான் என்னென்ன ஆட் பண்ணேன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும் அரைச்சாச்சுங்க பேஸ்ட் பண்ணியாச்சு இத வந்து இப்ப சிக்கன்ல நான் ஆட் பண்றேன் இந்த அரைச்ச பேஸ்டை இப்ப நாம சிக்கன்ல ஆட் பண்ணிக்கலாங்க நீங்க சிக்கனுக்கு எவ்வளவு சிக்கன் எடுக்கறீங்களோ அந்த சிக்கனுக்கு ஏத்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதல வந்து 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ உப்பு வந்து நீங்க எடுக்கிற சிக்கனுக்கு ஏத்த மாதிரி நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்கங்க கார்ன் ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க கலந்தாச்சுங்க இது ஒரு 1/2 hour ஊறட்டும் அதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஊறிடுச்சுங்க எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்போ இதல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போடலாம் கொஞ்சம் வெந்த பின்னாடி திருப்பி போடணுங்க போட்ட உடனே திருப்ப கூடாது இல்லனா அதெல்லாம் வந்து கொணங்கி போய்டும் மசாலா பிரிஞ்சு போய்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க எல்லாமே இதே மெத்தட்ல நான் என்னென்ன சொல்லியிருக்கறனோ அதை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன நான் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க